எப்பொழுதுமே மழை நேரங்கள்ல சூடா குடிக்கிறது நல்லது. நம்ம உடம்பு சூடா வச்சுக்கத்தான் நம்மள போராடும்னு சொன்னேன். நம்முடைய உணவுல உள்ள அவ்வளவு கேலரீஸையும் அதுக்கு தான் பயன்படுத்தும். ம். ஸோ இந்த குளிர்காலத்தில சூடா வச்சுக்கிறோம்னா, சூடாவே குடிக்கலாம். டீ, ஓகே. பால், ம். அப்புறம் அது என்ன சொல்றது, பகலெல்லாம் இந்த லெமன் டீ, அந்த டீலாம் இருக்குது. சூடா குடிக்கிறதே அந்த மாரி குடிச்சிங்கன்னா நல்லது. ஓகே. அது ஆஃபீஸ்லயும் சரி, வீடுகள்லயும் சரி அந்த மாரி குடிக்கிறது தான் நல்லது. அப்புறம் உணவும் சூடா வச்சு சாப்பிட்றது நல்லது. சரி. எதுவுமே ஆறுனதா இருக்க வேண்டாம், பழசு வேண்டாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எதையுமே எடுக்க வேண்டாம், ஸ்டோரேஜ் பண்ண. அப்படி பண்ணா ரீஹீட் பண்ணி சாப்பிடும்போது சூடா நாக்குக்கும், தொண்டைக்கும், கைக்கும் இருக்கிற மாரி இருக்கிறது நல்லது. இப்போ வந்து வீட்ல வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா, பேராசிட்டமால் குடுக்குறது. இல்ல பெரியவங்க இருந்தா டோலோ அதெல்லாம் 60 குடுங்க. குடுக்குறது. அதெல்லாம் நீங்களும் சாப்பிடுங்க. நாங்களும் மறுக்கல. நைட்ல 12 மணிக்கு நாய் கடியோட தெருவுல விரட்ட விரட்ட டாக்டர போய் 24 ஹவர்ஸ்ல போய் எழுப்பி ஒரு ஜுரத்துக்கு மாத்திரை போடுறதுக்காக அங்க போணும்னு சொல்ல மாட்டோம். காலையில உங்க டாக்டர் இல்ல உங்களுடைய ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸே கேபினெட்ல பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனா, அந்த மாத்திரையவே 2 நாள் போட்டு பார்த்தா தப்புங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே. இப்போ ஒரு ஃபீவர் 24 வருதுன்னா ஹவர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு டாக்டர பார்த்து, அது ம். ஒண்ணுமே இல்லாத நோயா இருந்தா கூட அவருடைய ஒப்பீனியன்ல வெறும் பாராசிட்டமால் தான் அவரும் தந்தாருன்னா, உங்க பிராண்டே அவர் எழுதி குடுத்தாருன்னா கூட அதுக்கு ஒரு ஃபீஸ குடுத்துட்டு, அந்த ஒப்பீனியன நீங்க வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது.